அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளை தெரியும். வருகிற ஆகஸ்ட் 2024 வந்து மாடல் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் போடுறோம் வீடியோஸில். இந்த கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த கண்டிப்பாக படிச்சிங்களா அதில் 90 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் டேர்மில் கின் தோ பிரசன்னைக்கு உத்தர் லிக்கியே அப்படின்றிருக்காங்க. இது வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 4 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸு. கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கியே கஹானி அப்படிங்கும்போது இந்த கதை பகுதி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 3 கதை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஏ கஹானி அப்படின்னா ஒரு கதை மட்டும் எழுதுங்கன்றாங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸு. அந்த குத்தேக்கு பூஞ்சி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது நல்லா படித்து பார்த்துங்க. கின் தோ பெர்சனைக்கு உத்தர் லிக்கியே இது வந்து ஃபுல்லாக வந்து 4 கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. ஏதாவது வந்து 2 மட்டும் இந்த வினாக்களுக்கு வந்து விடை எழுதுன்றாங்க. டோட்டலாக வந்து மார்க் வந்து 5 மார்க்ஸு. ஒவ்வொரு கொஷினுக்கும் 2.5 மார்க்ஸு. கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கியே அது வந்து ஃபுல்லாக வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. வந்து இந்த இடத்துல இங்கே வந்து மொத்தம் வந்து ஏதாவது வந்து ஏக்கு பாட் அப்படின்னா 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. 4மே வந்து இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ தான். நல்லா பார்த்துங்க. மார்க் வந்து 10 மார்க்கு. கின் சார்க்கா லிங்க் பத்திலியே லிங்க் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆண் பாலை பெண் பாலாக மாற்றி, பெண் பால்னால் ஆண் பாலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 10 கொடுப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் பிராத்மிக்கில் அது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் வந்து அது ஈஸி தான். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு ஏதாவது 4 மட்டும் எழுதுனா போதும். கின் சார்க்கா வச்சன் பத்திலேன்னு சிங்குலர் ப்ளூரலு கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து மொத்த டோட்டலாக 10 கொடுத்துருக்காங்க. 4 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. இங்கே குத்தான் இருக்குது. இப்போ வந்து குத்தா அப்படின்னா நாய், குத்தே அப்படின்ற மாதிரி இந்த கோடை எடுத்துகிட்டு மேலே ஒரு கொம்பு போட்டால் குத்தே அப்படின்னா வந்து நாய்கள் அப்படின்ற மாதிரி எழுதணும். இதுதான் ஆன்சரு. அது மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 7th ரோமனில் கின் சார் ஆம்கோங்கோ அக்ஷரம் மே லிக்கியே இங்கே வந்து நம்பர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அது வந்து இந்த 1லேருந்து வந்து 100 வரைக்கும் கொடுப்பாங்க ஹிந்தியில். அதில் வந்து ஏதாவது 5 நம்பர் கொடுப்பாங்க. அதில் 5ல் வந்து நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து நம்பர்ஸ் நேம் எழுதணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்ஸு 5 கொடுப்பாங்க. 4 மட்டும் எழுதணும். இப்போ இங்கே பாரக் அப்படின்னு இருக்குது. அப்போ 12 அப்படின்னா பாரக். இப்போ 25னா 25 அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ரைட் பண்ணணும். வாட்சி பத்திலியே அப்படின்னா வந்து ஆக்டிவ் வாய்ஸாக இப்போ கொடுப்பாங்க. அது வந்து பாசிவ் வாய்ஸை நம்ம வந்து மாற்றுறது. இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸ். ரொம்ப அது கிராமர் பாட்டு ஃபுல்லாக வீடியோஸில் ஃபுல்லாக எல்லா கிராமர் பாட்டுமே நான் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், பாருங்கள். வாக்கிய ஜோடியே இங்கே வந்து 2 வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஒரே வாக்கியமாக வந்து இணைக்க சொல்லியிருக்கு. ஜோடி அப்படின்னா வந்து இணைக்கிறது. இது ஒரே சென்டென்ஸாக இணைக்க சொல்லியிருக்காங்க. இது ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. கின் பாஞ்சு வாக்கியம் சித்த ரூப் லிக்கியே இங்கே வந்து சரியில்லாத வார்த்தை கொடுப்பாங்க. நம்ம சரியான வார்த்தையாக வந்து சென்டென்ஸாக நம்ம வந்து எழுதணும். இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து 6 கொடுப்பாங்க. இதில் வந்து ஏதாவது 5 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. கிசி கேள்கே பாரேமே லடுக்கோமி பாத்சீத் அப்படின்னா வந்து கான்வெகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த கான்வெகேஷன் உரையாடல் வந்து 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 10 மார்க்ஸு. உல்லாஸ் யாத்ரா அப்படின்னா வந்து டூர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து எழுதணும். ஏதாவது வந்து 2ல் வந்து ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். இது வந்து லெட்டர் ரைட்டிங் ஃபுல்லாக 2மே. இதில் ஏதாவது உங்களுக்கு எது தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் போட்டு எழுதணும். ஒன்றுக்கு வந்து 10 மார்க்ஸு. கிசி ஏக்கு ஷீர்ஷக் பர் நிபந்த் லிக்கியே நிபந்த் அப்படின்னா வந்து ஜென்ரல் எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. இங்கே தீபாவளி கொடுத்துருக்காங்க. காய் அண்டு ஹமாரா தேஷ் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே. தீபாவளி காய்லாம் படித்தவங்க கண்டிப்பாக வரும். இது வந்து ஏதாவது 3 எஸ்ஸேயில் வந்து 1 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. அப்படி பிராந்தி பாஷாமே அனுவாது கீஜே அது ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து மொழியாக்கம் செய்யுங்க அப்படின்றாங்க.
நம்ம ஆங்கில மொழியில் எழுதலாம், அப்படின்னா தமிழ் மொழியில் கூட எழுதலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றது அதை வச்சு நம்ம வந்து எழுதணும். இதுக்கு வந்து மார்க் வந்து 5 மார்க்ஸு. லாஸ்ட் ஒன்று ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. இங்கே தமிழ்லையும் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுப்பாங்க, ஆங்கிலத்துலேயும் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஹிந்தி மொழியில் வந்து இதை படித்து பார்த்துட்டு அதை என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்து ஹிந்தியில் வந்து மொழியாக்கணும். இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.